இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் திடீர்னு பார்த்திங்கன்னா சக்குன்னு சரவணனுக்கு காலையில் பொண்ணு பார்க்கணுங்கிறாங்க, சாயங்காலம் பார்த்தா பொண்ணு பார்க்குறதுக்கு போய் டக்குன்னு சம்மந்தமே முடிஞ்ச மாதிரி இருக்குது. என்னென்னு கேட்டால் அதில் என்ன வசனம் சொல்கிறாங்கன்னா, சில சமயம் அப்படி தான் நல்ல விஷயங்கள்லாம் நேரமே எடுக்காமல் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நமக்கு சுத்தமாக ஒரு பாசிபிலிட்டியே தெரியவே இல்லை. சரவணன் ஒரு பரிதாபமான கேரக்டராகவே வச்சுக்கலாம். அந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த சீரியல் ஃபுல்லாகவே முடிவு பண்ணிட்டாங்களாங்கிறதும் தெரியல. அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் டைலாக்ஸ் எல்லாம் கம்மி, அவரை பாதி நேரம் காமிக்க மாட்டாங்க, ஆக்டிவான விஷயங்கள் அவர் கிடையாது. இப்போ நடக்கிறதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. அது வரதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இவருக்கு ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சரவணனுக்கு இந்த ஒரு பொண்ணோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ராஜிக்கும் அந்த புதுசாக பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கும் கல்யாணங்கிற சமயத்தில் கதிர் ஏதாச்சும் ஒரு தில்லாலங்கடி வேலையை செஞ்சு கதிருக்கும் அந்த கண்ணன் சொல்லிட்டு இவங்க லவ் பண்ணுற பையன் இருக்கார்ல, இந்த ராஜி லவ் பண்ணுற பையன், அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளும் சண்டையும் நடக்க ராஜி இந்த பையனை நம்பி ஓடி போகலான்னு ட்ரை பண்ண, அதை காப்பாற்ற போகிறேன்னு கதிர் இதில் ஏதாவது சிக்கலில் சிக்கிக்கிட்டார் அப்படின்னா கரெக்டாக தப்பாக நினைக்கிற மாதிரி கதிரும் ராஜியும் தான் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதும், இந்த விஷயத்தை ராஜியை பற்றிய உண்மையை ராஜி இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டாங்கிற உண்மையை சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அமைதியாக இருக்க, கதிர் மேலே எல்லா பழியும் விழுந்த உடனே அதனால சரவணனோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா ரெண்டு விஷயத்த கடுப்பாயிடுவார் பாண்டியன். ஒன்று, நம்மளோட பரம எதிரிகள் வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ அவங்க அண்ணனோட கல்யாணத்தை இத்தனை நாள் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி ஏற்கனவே ஒரு தம்பி அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டான், இன்னொரு தம்பி அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டான்னா என்ன ஆகுறது அப்படின்னு கொந்தளிச்சு இவங்க வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத நிலைமையும், ஆனால் அதே சமயத்தில் ராஜிக்கும் கதிர்கடையில் காதலே இல்லாமல் வெறுமனே கோபமும் வெறுப்பும் இருக்கிற நிலைமைக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எப்படி தான் போகும்னு நினைக்கிறீங்க? அடுத்து இதுக்கு நடுவில் மெகா சங்கமம் மாதிரி இருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா